கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆயுதப்படை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ்காரரே வழிப்பறி கொள்ளையனாக மாறியது ஏன்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தெங்கியாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராணி. இவர் கூகையூர் கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். வழக்கம்போல் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் தோட்டப்பாடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் செல்வராணி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்து சென்று விட்டனர். இது குறித்து கீழக்குப்பம் காவல் நிலையத்தில் செல்வராணி புகார் அளிக்க இருந்தார். இதேபோல சின்னசேலம் குரால் கூட்ரோடு அருகே தீபா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த மர்ம நபர்கள் தீபா அணிந்திருந்த 7 சவரன் செயினை பறித்து சென்று விட்டனர். இது குறித்தும் கீழ்க்குப்பம் காவல் நிலையத்தில் தீபா புகார் அளித்திருந்தார். 2 செயின் பறிப்பு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்ததால் செயின் பறிப்பு குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் கீழ்க்குப்பம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். 2 செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்தனர். இதில் கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் ஆயுதப்படையில் கார் ஓட்டுநராக பணியாற்றும் காவலர் விஜயன் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. செயின்களை பறிகொடுத்த 2 பெண்களும் சொன்ன அடையாளங்களை வைத்து காவலர் விஜயன் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் தலைமையிலான போலீசார் விஜயனை கைது செய்து கீழ்க்குப்பம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். வேலியே பயிரை மேய்வது போன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவலரே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு பெண்களின் செயின்களை பறித்து சென்ற சம்பவம் காவல்துறையினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.